பாவூர் சத்திரத்தில் மேடை பாடகர் ஒருவர் வீடியோ வெளியிட்டும் கடிதம் எழுதி வைத்தும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சமாதானபுரம் பகுதியைச் சேர்ந்த சகாயராஜ் என்பவர் திருமண விழாக்களில் மேடை பாடகராக இருந்து வந்துள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டு ஸ்ரீராம் எனும் தனியார் நிதி நிறுவனத்தின் மூலம் புதிதாக கார் வாங்கிய அவர் நிதி நிறுவனத்திற்கு கட்ட வேண்டிய பணத்தை செலுத்த முடியாமல் தவித்து வந்துள்ளார். அப்போது அந்த நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த சில ஊழியர்கள் காரை எடுத்துச் சென்றதாகவும் அதன் பின்பும் 8 ஆண்டுகளாக அவர் 30,000 ரூபாய்க்கு வட்டி கட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த அவர் வீடியோ வெளியிட்டும் கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றிய நிலையில் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எந்த வகையில் அவங்க ஆரம்ப காலத்தில் 30,000 ரூபாய்க்கு எனக்கு சொல்லியிருந்தா கூட இன்றைக்கி ஒரு 15 லட்சம் 16 லட்சம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சொத்துக்களை என்னிடமிருந்து பறித்து என் குடும்பத்தை நிராயுதபாணி ஆக்குவதற்காக முயல்கிறார்கள். எனக்கு இந்த கடந்த 10 ஆண்டுகளாக எந்த தகவலும் கொடுக்காமல் இறுதி கட்டத்தில் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இயற்கை ஒரு பக்கம், செயற்கை ஒரு பக்கம் என் வாழ்க்கை நிராயுதபாணமாக ஆக்கியிருக்கிறது. இந்த நடவடிக்கையிலிருந்து என் குடும்பத்தை மீட்பதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அதனால் என்னை நானே மாய்த்து கொள்கின்றேன்.